பொள்ளாச்சி கிராமத்தில் தேங்காய் விவசாயிகளின் வருமானம் ஒரு ஏக்கருக்கு 19,700 முதல் அப்புறம் 51,000 மட்டுமே இருக்கும். இது விளைச்சல் மற்றும் செலவுகளை பொறுத்து மாறுபடும். விளைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் 80 மரங்கள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மரமும் 5 தேங்காய் × 12 முறை விளைச்சல் தரும். அதாவது 60 தேங்காய் தரும். எனவே 80 மரங்களுக்கு 60 தேங்காய் தான் கிடைக்குங்க. இதில் 4,800 தேங்காய் இருக்கும். தேங்காய் விலை ஒன்றுக்கு 4லிருந்து 5 வரை வச்சா கூட வருமானம் 4,800லிருந்து 4 மடங்கு, விலை 4 ரூபாய் அப்படின்னு போட்டிங்கன்னா 19,700 மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இது tnau.ac.in அப்படின்ற வெப்தளத்தில் இருக்குது. உயர் விளைச்சல் மரங்கள் பார்த்திங்கன்னா 150 மரங்கள் நம்ம வைக்கலாம். இதில் 35 தேங்காய் 8 முறை உங்களுக்கு கிடைக்கும். இதோட மதிப்பு 42,000 ரூபாய் வரும். இதோட தேங்காயோட மதிப்பு 50 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வருமானம் 42,000லிருந்து 50 கூட்டல் பண்ணிங்கன்னா மதிப்பீட்டு 21 லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். இது சைன் யூபி ட்ரெண்டிங் இங்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா பொள்ளாச்சி மாதிரி ஊர் சைடில் இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் அதிகமாக வளர்க்குறது இல்லை. ஸோ இன்னும் சில விஷயங்கள் பற்றி பார்ப்போம். அதாவது என்னென்னா, தேங்காய் விளைச்சல் ஆண்டுக்கு எத்தனை முறை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் வருஷத்துக்கு எல்லா நாளும் தேங்காய் காய்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. தேங்காய் மரம் ஒரு நிதானமான வானவேடிக்கை போன்றவை. அவை தாமதமாக தான் வரும். ஆனால் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து காய்களை உற்பத்தி செய்யும். ஆனால் ஒரு ஆண்டில் எத்தனை முறை அறுவடை எடுக்கலான்றதை இப்போ பார்ப்போங்க. வழக்கமாக சுழற்சி. ஒரு தேங்காய் மரம் 30லேருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை பூக்கும். ஆண்டுக்கு 8லேருந்து 12 முறை. இது மரத்துக்கு மரம் அதோட வகைகளோட வேறுபாடு ஆகும். ஒவ்வொரு பூக்கும் நிகழ்வும் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து காய்களை உற்பத்தி செய்யும். எனவே ஆண்டுக்கு 8 அறுவடை பண்ணலாம். மேக்ஸிமம் 12 வரைக்கும் பண்ணலான்றது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உச்ச காலங்கள் நம்ம பல இந்திய பகுதிகளில் பொள்ளாச்சி உட்பட இந்த மாதிரி பாலக்காடு, இந்த கொங்கு பெல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2 முக்கிய பூக்கும் காலங்கள் இருக்குது. அதாவது கோடை ஏப்ரல்லேருந்து மே, அப்புறம் குளிர்காலம் அக்டோபர்லேருந்து நவம்பர். இந்த உச்ச காலங்களில் கொத்துக்கள் பெரிதாகவும் காய்கள் விரைவாக பழுக்கவும் செய்யும். இதனால் 2லிருந்து 3 பெரிய அறுவடைகள் கிடைக்கும். நிலையான தொடர்ச்சி. உச்ச காலங்களுக்கு வெளியே சிறிய கொத்துக்கள் தொடர்ந்து தோன்றும். இது 4 முதல் 6 லேயர் அறுவடைகளை, அதாவது லோவர் அறுவடைன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது 2 to 3 தான் கான்ஸ்டண்ட்டாக வருது. இந்த 4 to 6 எல்லாருக்குமே கிடைக்குமான்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அறுவடைகள் இருக்கும். இது ஆண்டு முழுவதும் சேர்க்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் எடுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் ஒரு நன்கு பராமரிக்கப்பட்ட தேங்காய் தோட்டம் ஆண்டுக்கு 8 முறை காய்களை உற்பத்தி செய்யும். ஆனால் 2 முதல் பெரிய அறுவடைகள், 3 அறுவடைகள் மட்டும்தான் நம்மளோட உச்சகட்டத்தோட இது. 4லிருந்து 6 அந்த லோவர் அறுவடைகள் இருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு வருமானத்தை ஈட்டி தராது. அதிக லாபம் பெற வறண்ட மாதங்களில் நீர்ப்பாசனம் மற்றும் பூக்கும் காலத்திற்கு முன் உரம் கொடுப்பது கவனம் செலுத்தணும். இது காயின் அளவையும் அந்த எண்ணிக்கையும் உயர்த்தி கொடுக்கும். அதனால் 8லிருந்து 12 அறுவடை வாய்ப்புகள் தங்க நதியாக மாறும். அவ்வளோதான். ஆனால் இது ஃபுல்லாக வருமானது உத்தேசம் கிடையாது. தேங்க்யூ.